தமிழ் மாதங்களில் 12தாக வரக்கூடிய பங்குனியும் 27 நட்சத்திரங்களில் 12தாக வரக்கூடிய உத்திரமும் ஒன்று கூடும். இந்த அற்புதமான நன்னாள் தாங்க நம்ம எல்லாராலும் பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடப்படுது. எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகா தேவேகரம் போஸ்ட் ஆஃபீஸ் கச்சிகோச்சான் கிராமங்க. எந்த வருஷமும் இல்லாத வகையில் இந்த வருஷம் எங்கள் ஊர் பொதுமக்கள் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ரொம்பவுமே சீரும் சிறப்புமாக கொண்டாடினாங்க. வெளியூரில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் ரொம்பவுமே சந்தோஷமாக பங்கேற்றாங்க. அது பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பங்குனி உத்திர திருவிழா எப்படி நடைபெறும்னா, பங்குனி மாதம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரும் அந்த நாள் வரை இளைஞர்கள் எல்லாரும் காப்பு கட்டி கடவுளுக்காக 2 வேளை விரதம் இருப்பாங்க. விரத நாட்கள் முடிஞ்ச பிறகு பங்குனி உத்திரம் வரும் அந்த நன்னாள்ல காலையிலேயே ஐயனார் கோவிலுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. அங்க இளைஞர்கள் எல்லாரும் குளத்திலையும் குளிச்சுட்டு கடவுளை முழு மனதா நினைச்சுக்கிட்டு வரிசையில நிற்பாங்க. பம்பை சத்தம் ஒலிக்கும். பம்பை சத்தத்தை கேட்டு முருகனோட அருள் எந்த இளைஞர்கள் மேல படுதோ அவங்க கிட்ட ஊர் நல்லா இருக்குமா, ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க தலையில கலசம் ஏற்றப்படும். அங்கிருந்து ஊருடைய பொதுவான முருகர் கோவிலுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்புவாங்க. அங்க போன பிறகு ஒருத்தருடைய தனிப்பட்ட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றப்படும். அதாவது கடவுளுக்காக நான் அளவு குத்துறேன், நான் தேர் இழுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ஒரு இது வேண்டி இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அங்க நிறைவேற்றப்படுங்க. சிலது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டம் எதுக்காக அவங்க படுறாங்கன்னா, அவங்க வேண்டி இருக்கிறது முருகன் நிறைவேற்றி இருக்காருன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்துக்காகவும் முருகனுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணுன்றதுக்காகவும் மட்டும்தான் அதை பண்றாங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சுங்க. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகனுக்காக நிறைய விஷயத்த பண்ணாங்க. அப்ப இத்தனை பேருடைய ஆசைகளையும் இத்தனை பேருடைய வேண்டுதலையும் முருகன் நிறைவேற்றி இருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் பக்தர்கள் அனைவரும் கோவில்ல தொடங்கி ஊரை சுத்தி திரும்பவும் கோவிலுக்கே தங்களோட நேர்த்திக்கரனை முடிச்சு வைப்பாங்கங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் அன்னதானம் பண்ணாங்க. உணவு அனைத்துமே ரொம்பவும் சுவையாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சுங்க. தானத்திலையும் சிறந்த தானமான அன்னதானம் பண்றதுன்றது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு முருகனை ஜெகடியில அலங்காரம் படுத்தி ஊரை சுத்தி கூட்டி வருவாங்க, ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லி. இந்த நேரத்துல ஆண்களும் பெண்களும் நடனம் ஆடி ரொம்பவுமே சந்தோஷமா முருகனை கூட்டி வருவாங்க. அது பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதாங்க எங்க ஊர்ல பங்குனி உத்திர திருவிழா இப்படிதான் நடைபெறும். இந்த பங்குனி உத்திர திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாட்கள் தெருக்கூத்து வைப்பாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை நான் பார்க்கறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.